ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்படியாய், இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் நம்மத்திலே அழைத்து கொண்டு வரும்படியாய், இவை யாவற்றிலையும் மனதிலே வைத்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், செபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த 7வது மாதத்தின் 2வது ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன மாதங்கள் நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழி நடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, அந்த ஆராதனை முற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள், ஆண்டவரே துதியின் வேளையிலே தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க. குறிப்பாக இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தேவன் நீர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வரும்படியாய் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 15வது பாடலை நாம் பாடுவோம். அவ்வாறும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். இந்த பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 15. அவ்வாறும் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். சற்றும் மாசில்லா நம் இயேசுநாதரை வாழ்த்தி பாடுவோம். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். தாரகமற்ற ஏழைகள் தழைக்க நாயனா, இந்த தாரணியிலே மனுடவர் தாரமாயினார். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். மாபதவியை இழந்து வறியரானேனா, அங்கே மாட்சியுற வேண்டியே அவர் தாழ்ச்சியாயினார். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். ஞாலமதில்லாவர்க்கினை நண்பர் யாருள, பாரும் நம்முயிரை மீட்கவே அவர் தம்முயிர் விட்டார். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். மாகோடியதான சாவின் வலிமை நீக்கியே இந்த மண்டலத்தினின்றுயிர்த்தவர் வேண்டலம் சென்றார். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம்.
பாவிகட்காய் பரனிட பரிந்து வேண்டியே அவர் பட்சம் வைத்தொரும் தொழுவாரை ரட்சை செய்கிறார். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன மாதங்கள் நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழி நடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்திற்காய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, தேவன் நீர் ஆளுகிற தலைவர்களுக்கு தேவநீர் தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறோம். சுவாமி, தேசத்திற்கு தேசம் காணப்படுகிற விரோதங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் தேவன் நீர் ஆண்டவரே சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்து பிறடைய வாழ்வை தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி ஆண்டவரே, இப்போதும் அப்பா குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் செபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, குறிப்பாக இந்த நாள் முதல் ஆண்டவரே பிரதிஷ்டை செய்ய இருக்கிற 7 திருச்சபைகளுக்காக இந்த 7 நாட்கள் 7 திருச்சபைகளை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள்.
ஆண்டவரே, பிரதிஷ்டை செய்கிற ஊழியங்களிலே தேவன் நீர் உம்முடைய கரம், உம்முடைய வழிநடத்துதல் காணப்படட்டும் அப்பா. குறிப்பாக இந்த வாரம் சனிக்கிழமை ஆண்டவரே, குறிப்பாக சமூக நீதி இயக்கத்தின் ஆண்டவரே ஆண்டு விழாவாக அனுசரிக்க இருக்கிறோம். தந்தை பேராயர் அவர்களின் பிறந்த நாளுக்காக செபிக்கிறோம். அதற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகள் செய்ய இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவநீர் வாய்க்க செய்யுங்க. அதற்கான ஒத்தாசைகளை தேவநீர் எழுப்பி தருகிற கர்த்தர், தேவநீர் எழுப்பி தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அந்த நாளிலே இயற்கையை சாதகமாக்கி தாங்க. உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும். வர இருக்கிற அனைவரையும் தேவநீர் தகுந்த நேரத்திலே அழைத்து வந்து ஆண்டவரே ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவநீர் கிருபை செய்யுங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, இந்திய சுவிசேஷ திருச்சபையின் பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் போதகர்களுக்கு ஆகச்சபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கரம், உம்முடைய வழிநடத்துதல் தொடர்ந்து காணப்படட்டும் அப்பா. ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலேயும் தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்திற்காக செபிக்கிறோம். ஆலயத்தை மலை மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் தேவையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, தேவன் நீர் பிள்ளையுடைய மன வேண்டுதல்களை அறிந்திருக்கிற கர்த்தர், தேவன் நீர் பதில் தருகிற கர்த்தர். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் பதில் தந்து பிள்ளையுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மண்டை கிட்டி சேர தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படி ஆகின்றி மன்றாடுகிறோம். ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிறோமே அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, குறிப்பாக பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, பிள்ளை தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, குறிப்பாக பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நீர் கிருபை உள்ளவராயிருக்கிறீர். உம்முடைய வருகையிலே பொறுமை உள்ளவராயிருக்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அவனமாய் தேவன் நீர் உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் பிள்ளைடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படட்டும். இப்போதும் சுவாமி, குறிப்பாக திருச்சபையில் அனைத்து ஐக்கியங்களுக்காக, ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். ஐக்கியங்களிலே உம்முடைய கரம், உம்முடைய வழிநடத்துதல் காணப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, குறிப்பாக அனைவரும் ஐக்கியங்களிலே கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படி ஆய்கெஞ்சி மன்றாடுகிறோம். அதை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஆண்டவரே ஐக்கியத்தின் பொறுப்பாளர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தை பொறுப்போடு ஆண்டவரே செயல்படுத்த தேவன் நீர் கிருபைகளை அதிகமாய் தந்து தொடர்ந்து தேவன் நீர் வழி நடத்தும்படி ஆய்கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளை தேவைகள் உண்டு, வாஞ்சைகள் உண்டு, விருப்பங்கள் உண்டு. எல்லாவற்றையும் தேவன் நீர் சந்திக்கிற கர்த்தர். அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் சந்திப்பேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைடைய வாழ்க்கையிலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். பிள்ளைடைய வாழ்க்கையிலே நேர்த்தியாய் செய்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் அப்பா, தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் உண்டு, பணி புரிகிற பிள்ளைகள் உண்டு, பணிகளிலே இடமாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, பணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, பல தேர்வுகள் எழுதி பணிக்காக ஆண்டவரே பிரயாசப்படுகிற பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் பற்பல தேவைகளோடு காணப்படுகிற பிள்ளையோட வாழ்க்கையிலே தேவன் நீர் பணியின் காரியங்களை பிள்ளைகளுக்கு தேவன் நீர் நிவர்த்தி செய்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. திருச்சபையிலே வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம், உம்முடைய வழிநடத்துதல் காணப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய மாறாத பிரசனம் பிள்ளைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படும்படி ஆய்கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையிலே பலவீனமான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வயதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வயதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளை வாழ்க்கையிலே தேவநீர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தேவநீர் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. இப்போதும் சுவாமி, குறிப்பாக திருச்சபையிலே படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கடந்த நாளிலும் தேர்வுகளை சந்தித்து பணிக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் உண்டு. குறிப்பாக வருகிற நாட்களிலே மிட்டாம் தேர்வை சந்திக்க இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படி ஆய்கின்றி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்களை வாய்க்க செய்யுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க, புத்தி கூர்மையை தாங்க. தேவன் நீர் வழி நடத்தும்படி ஆய்கின்றி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, சிறு குழந்தைகளுக்கு செபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், குழந்தைகள் மூலமாய் எங்களுக்கு பாடம் கற்பித்த கர்த்தர், பிள்ளைகளை தேவனீர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி ஆய்கின்றி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர்
நீர் குறித்த நாளிலே சுக பிரசவத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் குறித்த நாளிலே பிள்ளைகளுக்கு தேவன் நீர் குழந்தை பாக்கியத்தை தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்துங்க. சமாதானத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. பிள்ளை வாழ்க்கையிலே தேவன் நீர் வைத்த சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க தேவன் நீர் கிருபை தாங்க சுவாமி. பற்பல தேவைகளோடு வாஞ்சைகளோடு காணப்படுகிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் தேவைகளை வாஞ்சைகளை சந்தித்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனே செய்து வருகிற மகத்தான கிருபைகளை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். அப்பா, இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 65ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 முடிய. ஏசாயா 65ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் ஏசாயா 65ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 முடிய. ஏசாயா 65 17 முதல் 25 முடிய. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கமும் மாட்டைப் போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்திற்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கீழுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 102ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 102ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக.
என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் எரி உண்டது. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டிக்கொள்கிறது. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். அப்பொழுது ஜாதிகள் உம்முடைய நாமத்திற்கு பூமியில் உள்ள ராஜாக்கள் யாவரும் உம்முடைய மகிமை பயப்படுவார்கள். கர்த்தரை கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில் வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். நீர் ஆதியில் பூமியில் அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் விஞ்சனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமே. உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட இரண்டாம் வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன்.
முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசத்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தில் மேல் வீட்டிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூட்டில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள 2ஆம் வாசத்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். இன்றைய நாளிலே 13ஆம் தேதி திரு பிரபு திருமதி ஜெயபாக்கியம் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் புதிய ஆண்டுக்குள் பிள்ளைகளை அழைத்து செல்கிற கர்த்தர், புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பிள்ளைடைய வாழ்க்கையிலே தந்து தேவன் நீர் பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன தேவன் பிள்ளைடைய வாழ்க்கையிலே சீயோனின் ஆசீர்வாதங்களை தாங்க சுவாமி. ஆண்டவரே, ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுரித்திருந்த கர்த்தர் தொடர்ந்து திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நீர் நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நிறைவாய் தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் சில நிமிடங்கள் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் அனைவரும்
எழுது நின்று நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் போதும் அப்பா என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. எந்த சூழ்நிலையிலும், எந்த போராட்டத்திலும், எந்த வேதனையிலும், எந்த உபத்திரவத்திலும் அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படாது. ஆண்டவர் நிறைவாய் நடத்துவார், நிறைவாய் நடத்துவார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவார். அநேக நேரங்களிலே உபத்திரவப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தான் ஆண்டவர் மேன்மை அடைய செய்திருக்கிறார். நிறைய நேரங்களில் நாம் அதை சிந்திப்பதில்லை. ஆண்டவர் எனக்கு மாத்திரம்தான் வேதனை தருகிறார், எனக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் போராட்டங்களை வைத்திருக்கிறார். இல்லை, நம்மை உயர்த்துவது ஆண்டவருடைய சித்தம், நம்மை உயர்த்துவது ஆண்டவருடைய சித்தம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், யோபு பக்தனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். போராட்டங்கள் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தினார், தம்முடைய பிள்ளைகளை மேன்மையடைய செய்தார், மேன்மையடைய செய்தார். உன் மூலமாய் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிகளின் தந்தை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வையும் நம்முடைய சந்ததியும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் பெரிது, நமக்கு பாராட்டின இரக்கங்கள் பெரிது. நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதக்காரன் ஆகவேதான் சொல்லுகிறான், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிற நாம், ஆண்டவர் நிறைவான நன்மையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மையடைய செய்வார். ஏனென்றால் நாம் அவரே தஞ்சமாய், அவரே கோட்டையாய், அவரே இரட்சகராய் நாம் வைக்கும் பொழுது, நாம் அவரை நாள்தோறும் தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் அதை தான் சொன்னார். போராட்டத்தின் மத்தியிலே பிள்ளையுடைய வாழ்க்கை போகிற சூழ்நிலையிலே பிள்ளை கேட்கும் போதும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏற்ற காலத்திலே அவருடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு வருகிறது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை விதைக்கிறோமோ அதே தான் அறுக்க போறோம். அநேக நேரங்களில் நாம் அதை சிந்திப்பதில்லை, யோசிப்பதில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சற்று ஐஸ்வர்யவான் லாசருவை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எவனமாய் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது, நிறைவாய் நடத்தினார் ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை. ஆனால் அதே நேரம் எவ்வளவு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாலும், எவ்வளவு நிறைவான வாழ்க்கை உலகத்திலே வாழ்ந்தாலும், மறுமையிலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? வேதனைக்குள்ளாய் காணப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கென்று ஏற்படுத்தின மோட்சம், அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ ஆசைப்படுகிறோம், எவ்வளவோ நாம் பிரயாசப்படுகிறோம். குறுகலான வழியின் மூலமாய் அதை பிரயாசப்பட்டு நாம் மேன்மை அடைந்த அந்த மோட்சத்தை நாம் அடையலாம் என்று சொல்லி எண்ணுகிறோம். அதை குறித்து தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆனால் அந்த லாசருடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை தான் நான் சொன்னேன், கஷ்டங்கள் உண்டு, அவைகளின் மத்தியிலே தான் ஆண்டவர் உயர்த்துவார். போராட்டங்கள் உண்டு, அவைகளின் மத்தியிலே தான் ஆண்டவர் உயர்த்துவார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அந்த ஐஸ்வர்யவானுடைய இல்லத்திலே இருந்தாலும் கீழே விழுந்திருக்கிற பருக்களை எடுத்து தன்னுடைய பசியை தீர்த்த லாசரு எவனமாய் காணப்பட்டான், தாழ்த்தினான். இன்னைக்கு நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். வேதம் அதுதான் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறார். மனிதர்களை பார்த்தல்ல, ஆண்டவரை பார்த்து. ஆண்டவர் நம்மை அறிகிறார், நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். ஆவியின் சிந்தை என்ன என்பதை ஆண்டவர் அறிகிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நான் உம்மை தேடுவேன், நாள் முழுதும் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம்.
எனது எல்லாவற்றிலும் உம்மை நான் நேசிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஒரு முறை நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. ஒரு முறை அப்பா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவரே தஞ்சம், அவரே கோட்டை, அவரே ரட்சகர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலத்த துருகமாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை எவனமாய் வழி நடத்த வேண்டும், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எவனமாய் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் நிறைவான சிந்தனை உள்ளவராய், நம்மேல் இரக்கமுள்ளவராய், கருசனை மிகுந்தவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். இன்னைக்கு அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவருக்கு நாம் ஆராதனை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மகிழ செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் துணை நிற்கிறார். மனிதன் அல்ல, ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். மனிதர்கள் நாம் சொல்லுகிற காரியத்தை ஏற்றுக்கொள்வார்களை போல நடிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் நன்மையான காரியத்தை தானாகவே செய்து நிறைவேற்றுவார். நாம் எதிர்பார்த்தோமே ஆனால் அது உடனடியாக கிடைக்கும். நன்மையாய் இருந்தால், அவருடைய பார்வைக்கு செம்மையாய் காணப்பட்டால் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவரை நோக்கி ஆராதனை செய்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலையை தந்திருக்கிறார். அவருக்கு ஆராதனை செய்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை செய்திருக்கிறார், நிறைவாய் அனுப்பியிருக்கிறார். பக்தன் பாடினான் அல்லவா, என் கண்மலையானவரே, எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே நமக்கு கோட்டை, அவரே நமக்கு துருகம், பலத்த கோட்டையாய் காணப்படுகிறார். எவனமான நேரம் யோசிக்கிறோமா? நம்முடைய பலவீனமான நேரங்களிலே அவருடைய கிருபையை நமக்கு காண்பிக்கிற கர்த்தர், அவருடைய இரக்கங்களை நமக்கு காண்பிக்கிற கர்த்தர், நமக்கு பலத்தை சத்துவத்தை தந்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எப்படியாக போதுமப்பா என்று சொல்லி காத்திருந்த அந்த நேரத்திலே பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த நித்திய வாழ்க்கைக்கு பங்குள்ளவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டுமே ஆனால் நம்முடைய கிரியையை பார்க்கிறார். நம்முடைய சத்தத்தை அவரிடத்திலே உயர்த்த வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், மனதார துதிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே அவரை நாம் மனதார துதிக்கவில்லை, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போமா? என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த பாடலை உற்சாகமாய் நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு ஆராதனை. இன்னொரு முறை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே. துதிக்கிறோம் அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னொரு முறை ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை அப்பா, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆராதனை உமக்கே. எஸ் லார்ட். ஆராதனை. இன்னொரு முறை ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜாயின் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜாயின் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு முறை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம்முடைய வாழ்க்கையிலே சிறகுகளின் நிலையிலே வைத்து நம்மை மகிழ செய்கிறார். அவர் நமக்கு தூய ஆவியானவர் நமக்கு துணையாய் நின்று நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஆகவேதான் ஆண்டவர் கேட்கிற காரியம், மகனே மகளே என்ன செய்ய வேண்டும்? அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே எதை கேட்பது என்று சொல்லி தெரியாமல் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை கேட்போம், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை கேட்போம். அநேக நேரம் ஆண்டவரிடத்திலேயே ஜெபத்திலே விண்ணப்பத்திலே நாம் எவனமான ஜெபத்தை வைக்கிறோம். சற்று யோசிக்கணும். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் வைக்கிற ஜெப குறிப்பு கடினமாக இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார். ஊழியனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அறிகிறார். அநேக நேரங்களிலே உபத்திரவங்கள் வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணையாய் காணப்படுகிற கர்த்தர். அதை தானே பக்தன் அங்கு பாடினான், எந்த பலவீன நேரங்களில் உம்முடைய கிருபை தந்தீர் போதும் என்று சொன்ன வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் தட்டி எழுப்புகிறார். வேண்டும் வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனைகள் காணப்படும் பொழுது ஆண்டவர் இல்ல மகனே, இல்ல மகளே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஏனென்றால் எங்கேயோ வாழ்ந்த நம்மை ஆண்டவர் நம்மை தேடி வந்தார், நம்முடைய வாழ்க்கையிலே நிழலாய் மாறிவிட்டார். அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவருக்கு துதிகளை எடுப்போம். தாழ்மையில் இருந்தபோது, தள்ளாடி நடந்தபோது ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்தார், நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்தினார். அந்த தேவனை நாம் துதிப்போமா? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா,
அருமை இரட்சகரே ஆவியானவரே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர் தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றீர் நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் ஆர்வமாய் நாடுகிறேன் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன் நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ பிறந்து வளர்ந்த நம்மை மேன்மைப்படுத்தி நமக்கு சகலத்தையும் தந்து நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தின நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் சாய்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சத்தியத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தினால் உண்டாகிற விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க சுவாமி. சத்தியத்தை ஒரு காதாய் கேட்டு மறுகாதாய் விட்டுவிடாதபடிக்கு அதை கேட்டவுடனே உட்கொண்டேன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொன்னவனமாய் அதை நாங்கள் கேட்கிறவர்களாய், அதற்கு பதில் கொடுக்கிறவர்களாய், கிரியை செய்கிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை காணப்படட்டும் அப்பா. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அடியனோடு தேவன் நீர் பேசுங்க சுவாமி. அடியனை முற்றிலும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி நின்றவனமாக பேராய ஜப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம்.
இசப்பா, இந்த நேரத்தை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. இந்த நேரத்துலையும் நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஒரு விசையாக உங்களை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் இசப்பா. கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸையும் உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம் இசப்பா. நீங்கள் எங்கள் கூட இருந்தப்பா நாங்கள் கேட்குற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஆமென்றும் அமீன் என்றும் பதில் தந்துட்டீங்களே இசப்பா. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் இசப்பா. இந்த நேரத்தில் கூடப்பா எங்களோட சென்னை பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் கதிரொலி மாணிக்கம்காக உங்களோட பாதத்தில் வருகிறோம் இசப்பா. அவங்கள நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்களோட ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் இசப்பா. அவங்களோட குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் அவங்க கூட இருந்து வழி நடத்துங்க. அவங்க செய்ய வேண்டி இருக்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்காகவும் உங்களோட பாதத்தில் வருகிறோம் இசப்பா. நீங்கள் அவங்க செய்த ஊழியம், அவங்க செய்ய வேண்டிய ஊழியம் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்களுக்கு நீங்கள் பலத்தை தாங்க, கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. உங்களோட ப்ரெசன்ஸ் எப்போ அவங்க கூட இருந்து அவங்கள வழி நடத்த நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. அவங்க பிரதிஷ்டை பண்ண வேண்டி இருக்கிற ஒவ்வொரு ஆலயத்தையும் உங்களோட கருத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் இசப்பா. நீங்கள் கிருபை பாராட்டியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு ஆலயத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. அவங்க பிரதிஷ்டை பண்ணும்போதப்பா நீங்கள் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கூட இருந்து அந்த ஆலயத்தின் பிரசன்ஸ் உங்களோட கூட இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு சென்னை பேராய கமிஷனர்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் இசப்பா. ரெவரண்ட் டாக்டர் எஸ் துரைசாமி, ரெவரண்ட் எல் சசி, ரெவரண்ட் எம் சூசைபால், இவங்க எல்லாரையும் உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம் இசப்பா. நீங்கள் ஒரு விஷயம் உங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. இவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட தேவைகளை சந்தித்துக் கொள்ளுங்கப்பா. உமக்காக உண்மையும் உத்தமமும் பாடுகளுக்கும் கதாவே ஒவ்வொரு கதாவே எல்லாத்துக்கும் மத்தியில் ஊழியம் செய்கிற இவங்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கப்பா. ஏரியா செயலாளர்களுக்காக ப்ரேயர் பண்ணுற இசப்பா. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்ஸ், ஒவ்வொரு முயற்சி எல்லாத்தையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒவ்வொன்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. அவங்க கூட எப்போதும் நீங்கள் இருந்து நீங்கள் ஆலோசனை கர்த்தராக இருந்து அவங்களை நீங்கள் வழி நடத்துங்க இசப்பா. இந்த வாரத்தில் கூடப்பா எங்களை விட்டு கடந்து போன நாங்கள் எங்களோட தந்தை பேராயருக்காக ஜெபிக்கிறோம் இசப்பா. மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் எம் இஸ்ரா சர்க்குணம் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் இசப்பா. அவங்களோட 87th பர்த்டேக்காகப்பா நாங்கள் எடுக்கப்படுற எல்லா முயற்சிகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த இந்திய சமூக நீதி மூலியமாப்பா இந்த 27th ஆனிவர்சரியில் நடக்க இருக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்க்காகவும் கலந்து கொள்ள இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா இசப்பா. அவங்க நடத்தும் போது கூட கர்த்தாவே நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்கள வழி நடத்துங்கப்பா. எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இருங்கப்பா. எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு ஃபெலோஷிப்காக ப்ரேயர் பண்ணுறோம்ப்பா. ஃபெலோஷிப் மூலியமாக நடக்க இருக்கிற ஒவ்வொரு காம்படிஷன்ஸை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த காம்படிஷன்ஸ் மூலமாக அப்பா உங்களோட மகிமை, உங்களோட நாமம் மகிமைப்பட நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்கள் பண்ணுற ஒவ்வொன்றும் அப்பா உங்களோட நாமம் மகிமைக்காக மட்டுமே அது விளங்கப்பட நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த தந்தை பேராயன் மூலியமாக அப்பா இருக்கிற இந்த சமூக நீதி லட்சியம் கூட அப்பா நிறைவேற வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் அது பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே சப்பா. இந்த விசேஷ ஜெப கூட்டத்தில் கூட அப்பா எல்லா திருச்சபையிலேருந்து மக்கள் வந்து கலந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். எங்களோட முன்னாள் பிரதம பேராயர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் இசப்பா. ரெவரண்ட் டாக்டர் சுந்தர் சிங்காக, ரெவரண்ட் டாக்டர் ஜே டேவிட் ஒனேசிமோ அவங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த முன்னாள் பிரதம பேராயர்களாக இருந்த இசப்பா அவங்களோட பணியை செய்து நிறைவேற்றிருக்காங்கப்பா. அதுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு பேராயர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களோட சுகத்துக்காக ஜெபிக்கிறோம் இசப்பா. எங்களை விட்டு உங்களிடம் வந்து சேர்ந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. ஏரியா சேர்மன்கள் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பாஸ்டர்ஸோட குடும்பத்தையும் கூட அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பாருங்க, ஆலோசனை தந்து வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். உட்காருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 299வது பாடலை நாம் பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்ற பாடலை நம் அனைவரும் இருந்தவனமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே.
வனாந்தரத்தில் நயன் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இப்புவி யாத்திரையை கடந்திடுவாய் தூய தேவதயவால். இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பு மூடிப்போம். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்தத மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆண்டவரும்
உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிற தலைப்பு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மோட்சத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார். இந்த மோட்சத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த மோட்சத்தை அடைவதற்கு எந்த மனிதரும் முந்திக் கொள்வதில்லை, யாரும் என்ன பண்ணுவதில்லை, ஆசைப்படுவதும் இல்லை. ஆனால் அந்த மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை அனைத்து உள்ளங்களிலும் உள்ளது. எப்போதென்றால், ஆண்டவர் தன்னுடைய மறுமையின் ஒரு வாழ்க்கை என்று ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வைக்கும் பொழுது, அந்த மறுமையின் வாழ்க்கை அது அந்த மோட்சத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ரொம்ப பிரயாசப்படுகிறோம். அதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது மிகவும் அருமையாய் சொல்லுகிறான், அந்த மோட்சத்தை அடைவதற்கு எவனமான ஓட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே ஓட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அருமையாய் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது யார் அந்த நீதியின் கிரீடத்தை கொடுப்பது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறார், அந்த நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தியானிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, இந்த மோட்சம் என்பது எப்படிப்பட்ட இடமாய் காணப்படுகிறது? அங்கு அழுகை இல்லை, கூக்குரல் இல்லை, சண்டை இல்லை, எதுவும் இல்லாத ஒரு இடம். மிகவும் ஆண்டவர் அதற்கு ராஜாவாய் அந்த இடத்திலே என்ன பண்ணுகிறார், அரசாளுகிறவராய் காணப்படுகிறார். எப்படி நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசிக்கிறோமோ, சகலமும் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, பொதுவாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவால், கிருபையால் நாம் என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஆதாரமாய் நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக உண்டாக்கப்படப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இந்த ராஜ்யம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நமக்காக எப்போது அது உண்டாக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆகவே தான் அந்த வசனத்தை முதலாவது சொன்னேன். நல்ல போராட்டத்தை நாம் என்ன பண்ணணும், போராடணும், ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் அதை உணர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த மோட்ச வாழ்க்கை என்பது ஆண்டவர் சொல்லும் பொழுது, பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்று கேட்கும் போது என்ன சொல்லுகிறார், அது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவர் எதை உணர்த்துகிறார் தெரியுங்களா? நிறைவான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, இதை எல்லாவற்றையும் வைத்துதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த மோட்சம் எங்கே அனுபவிக்க முடியும், நமக்குள்ளேயே அனுபவிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மோட்சத்தை ஒரு மனிதர் எவனமாய் அனுபவித்தார், கஷ்டப்பட்டு அனுபவித்தார். ஒரு மனிதர் கஷ்டப்படாம அந்த நரகத்தை அனுபவித்தார். யாரை குறித்து? ஐஸ்வர்யவான் லாசரு. எப்படிப்பட்ட வாழ்க்கை, ரொம்ப சிந்திக்கணும். இந்த உலகத்தில் நல்ல போராட்டத்தை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு உலகத்தின் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இங்கு ஆண்டவர் உணர்த்தும் போது அந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை போராட்டமற்றதாய் இந்த உலகத்திலே காணப்பட்டது. ரொம்ப சிந்திக்கணும், நல்லா யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கை போராட்டம் இல்லை, குறை இல்லை, வேதனை இல்லை, பாடு இல்லை, உபத்திரவம் இல்லை, எல்லாவற்றையும் சாதிக்கிறவனாய் காணப்பட்டான். ஏனென்றால் நிறைவான வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் அதே நேரம் இந்த லாசருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவனுடைய இல்லத்திலே தான் வாழ்ந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி என்றால், அந்த பருட்களை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிக்கொள்ளலாம், திருப்தியாக்கி கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் இருவரும் ஒரே நாள் என்ன பண்ணுகிறார்கள், மரித்து போகிறார்கள். இந்த கதை நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இங்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி அழைத்தது யாரை?
ஐஸ்வர்யவானா யோசிக்கிறோமா? இல்லை. யார் அழைத்தார்? லாசருவை அழைத்தார். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, நல்ல போராட்டத்தை போராடினான். எப்படி? தன்னை தாழ்த்தினான். ரொம்ப முக்கியம். அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, என்ன பேசலை, ரொம்ப நிறைய பேசலை. ஐஸ்வர்யவானுக்கு அப்படியே அடிபணிஞ்சு போயிருப்பான். யோசிக்கிறோமா? அல்லேலூயா. என்ன சொன்னாலும் ஆமாண்டவரே, ஆமா சாமி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பான்? சொன்னதை அப்படியே கேட்டு போயிட்டு இருப்பான். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணல, அவனால தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்ந்தான். ஆனா அதன் பின்பு பார்த்தீங்களா, ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இருவரும் மரித்த பின்பு ஐஸ்வர்யவான் எங்கிருந்து கேட்கிறார்? லாசருடைய நுனி விரலை நினைத்து என்னுடைய தாகத்தை என்ன பண்ண வேண்டுமா? யோசிக்கிறோமா? அங்கதான் வாழ்க்கை மாறுதுங்க. ஒரு வாழ்க்கை மாறுது. எப்படிப்பட்ட வாழ்க்கைன்றதை சிந்திக்கணும். ஆனா இங்கு வாழும்போது எப்படி வாழ்ந்தான்? எந்த ஒரு குறை இல்லை, திருப்தியான வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கை. யோசிக்கிறோமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசியா யாரு தலைகீழா வாழ்ந்ததோ அவரிடத்துல, எனக்கு இந்த நுனி விரலை நினைத்து என்னுடைய தாகத்தை தீர்க்கணும். அப்போ மோட்சத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு சொன்னாரு? ஒரு பெரிய தடுப்பு இருக்கு. நீ என்ன பண்ண முடியாது? அவனை பார்க்க முடியாது, அவன் உன்னை பார்க்க முடியாது. ஆண்டவர் அப்பதான் ஐஸ்வர்யவான் யோசிக்கிறான். அது வரைக்கும் யோசிக்கல. நிறைய மனிதர்களாகிய நீங்களும் நானும் அந்த வாழ்க்கையை தேடுவதும் இல்லை, சிந்திப்பதும் இல்லை, யோசிப்பதும் இல்லை. ஆனா என்ன பண்றோம்? சில நேரங்களில் சில பாடுகள், உபத்திரவங்கள் நம்ம வரும்போது அப்பதான் யோசிக்கிறோம், இதனால தானோ, ஆண்டவர் எனக்கு குடித்த தண்டனை இதுதானோ அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறோம். அப்பதான் அந்த ஐஸ்வர்யவான் என்ன சொல்றான்? அங்க சொல்றான், என்னுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது. நாம் பட்ட பாடுகள் நிறைந்த இந்த நரகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அந்த மோட்சத்தின் வாழ்க்கையை அவர்கள் என்ன பண்ணணும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகவும் பிரயாசப்பட்டு அவரிடத்திலே உணர்த்துகிறார். அதற்கு மீண்டும் சொல்லுகிறார், அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அறிவித்துக் கொள்வார்கள். அதை கேட்டு நீ என்ன பண்ணு? மனம் திரும்பு. அதை கேட்டுக்கோ, கேட்டுட்டு மனம் திரும்பு. இல்லையா, ஆண்டவர் உணர்த்துற காலத்தில் என்ன பண்ணிடணும்? நீங்களும் நானும் உணர்ந்து அதை கீழ்ப்படிய வேண்டும். ரொம்ப முக்கியம். கொடுத்தப்பட்ட காலத்திலே கிருபையின் காலத்தை பயன்படுத்த வேண்டும். ரொம்ப முக்கியம். இங்க ஐஸ்வர்யவான் அந்த கிருபையின் காலத்தை என்ன பண்ணல? பயன்படுத்தவே இல்லைங்க. எத்தனை நேரம் யோசிச்சு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையை அந்த லாசருவை தள்ளி விட்டுட்டு போயிருப்பான்னு யோசிக்கிறோமா? இருந்திருக்கலாம்ல, கண்டிப்பா இருந்திருக்கலாம். இடையூறா இருந்த போதெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேணும், ஏதாவது கேட்டிருந்தா அந்த நேரத்தில் சிப்போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம்? உதாசனமா நினைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் யாரோடு இருந்தாரு? லாசருவோடு இருந்தார். லாசருடைய வாழ்க்கை அந்த மோட்சத்தின் வாழ்க்கையாய் காணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வருகை மிக மிக சமீபமாய் காணப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் 3 நிலைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உணர்த்தும் போது, ஆண்டவர் முதலாவது அந்த மோட்சம் எப்படிப்பட்ட நரகமாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அது பரிசுத்த நகரமாய் காணப்படுகிறது. அதுக்கு ஆதாரமாய் நாம் பார்க்கும் பொழுது, நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய முதலாவது வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 65ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17-18. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்னென்றைக்கும் மகிழ்ந்து களிகூறுங்கள். இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை எப்படி சிருஷ்டிக்கிறேன்? மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். இந்த பரிசுத்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உணர்த்துகிறார். அது ஒரு மகிழ்ச்சியின் நகரமாய் காணப்படுகிறது.
கலிகூறுதலின் நகரமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் உணர்த்தும் போது அது நிறைவான இடம், சந்தோஷம் மிகுந்த இடம். அநேக நேரங்களில் அநேக பிள்ளைகள், வயதான பிள்ளைகள் சொல்லும்போது அநேக நேரங்களில் சொல்றத கேட்டிருக்கேன். என்னன்னா, ஆண்டவர் என்னை என்னைக்கு தான் எடுத்துப்பாரு தெரியலையா, எதுக்காக காத்திருக்கிறேன், அந்த அழைப்புக்காக நான் என்ன பண்றேன், காத்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா, நமக்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது தம்முடைய பிள்ளைகளுக்கு அது பரிசுத்த நகரம் என்பது அது மகிழ்ச்சியின் நகரமாய் காணப்படுகிறது, அது கலிகூறுதலின் நகரமாய் காணப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் அந்த இடத்திலே தலைவராய் காணப்பட்டு தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இதே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், அவர்களும் அவர் ஜனங்களாய் இருப்பார்கள். அந்த பரிசுத்த நகரத்தில் ஒரு ஐக்கியம் நிறைந்த நகரம், அதுதான் மோட்சம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் அந்த ஐக்கியம் இல்லாததுனால தான் அநேக நேரங்களில் அந்த பரலோக ராஜ்யம் எங்க இருக்குதுன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு சுவிசேஷ பகுதியில, அது உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு, அந்த ஐக்கியம் குறைவா இருக்கிறதுனால. ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே. அவர் சொல்லும்போது நீங்கள் எப்படி இருப்பீர்கள், அவருக்கு ஜனங்களாய் இருப்பீர்கள், அவருக்கு என்ன பண்ணீர்கள், அவருடைய ஜனங்களாய் இருப்பீர்கள். வாசியுங்கள் 21ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 21:10-12 வரை, பெரிதும் உயரமான பரலோகத்திலிருந்து ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமின் பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். அதன் பிரகாசம் விலையுயர்ந்த இரத்தின கல்லை போலவும் பளிங்கினுள்ள வெச்சிர ஒழுங்கை போலவும் இருந்தது. அதுக்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசலுமாக 12 வாசல்களும் இருந்தன. இங்கு வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த நகரம் மகிமையான நகரம், பரிசுத்த நகரத்திற்கு எத்தனை வாசல்கள் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். 12 வாசல்கள் நிறைந்ததாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஜனமாய் நம்மை தெரிந்தெடுத்த கர்த்தர் நம்முடைய வாழ்வை பங்குள்ளவர்களாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நம்மை இந்த உலகத்துல பலப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்வை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது அதே 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசியுங்கள் 21:27வது வசனம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். யார் அதிலே பிரவேசிப்பது? ஆட்டுக்குட்டி ஆனவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதவினவர்கள் மாத்திரம் என்ன பண்ணுவார்கள், பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளது அருவருப்பானது எதுவும் என்ன பண்ணவில்லை, அதில் பிரவேசிப்பதில்லை. முதலாவது அது ஏன் மோட்சமாய் இருக்கிறது, அது பரிசுத்த நகரமாய் காணப்படுகிறது. இரண்டாவது மோட்சத்திலே எவனமாய் காணப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மோட்சத்தில் இரண்டாவதாக யார் இருப்பார்கள்,
மீட்கப்பட்ட மக்கள், ஆண்டவருக்காக குறிக்கப்பட்ட மக்கள், மீட்கப்பட்ட மக்கள் அங்கு காணப்படுவார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது அதே வெளிப்படுத்தல் 21-24 நாம் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை ஆண்டவர் அதன் வெளிச்சத்தில் என்ன பண்ணுவார்கள்? நடப்பார்கள். அவருடைய வாழ்க்கை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படும் என்று சொல்லுகிறார். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை என்ன பண்ணுங்கள்? சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். இதை நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ சகல ஜாதிகளிலும், கோத்திரங்களிலும், ஜனங்களிலும், பாஷைக்காரில் இருந்தும் வந்ததும், ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆண்டவர் அங்கு பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் உணர்த்துகிறார். மீட்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆகவேதான் அவர் சொல்லும் பொழுது சகல ஜனங்களும் அங்கே காணப்படுவார்கள். அங்கு வெள்ளை அங்கிகளை அணிந்து, அது பரிசுத்தத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அங்கு பரிசுத்த மக்கள், மீட்கப்பட்ட மக்கள் அங்கே காணப்படுவார்கள். இதை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அதற்கு நான் அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து என்ன பண்ணவர்கள்? வந்தவர்கள். அவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் என்ன பண்ணினவர்கள்? தோய்த்தவர்கள். கஷ்டத்தோடு வேதனையோடு ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி கொண்டவர்கள். பரிசுத்த நகரம், அது பரிசுத்த நகரம், அது மீட்கப்பட்ட மக்கள் அங்கே காணப்படுவார்கள் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கு வாசியுங்கள் 14:22. அப்போ சீஷருடைய மனதை ஆண்டவர் திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண வேண்டுமாம்? பிரவேசிக்க வேண்டும். யார் அந்த மீட்கப்பட்ட ஜனங்கள், மக்கள்? அநேக உபத்திரவங்கள் வழியாய் அவர்கள் என்ன பண்ணணும்? பிரவேசிக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். பரலோகத்துக்கு போற வாசல் எப்படி இருக்குதா? குறுகலா இடுக்கமா இருக்குன்றாரு. யோசிக்கிறோமா? விசாலமான நிறைந்த வாசல், கேட்டுக்கு போற வாசல் சொல்றார். அப்போ அதுல எவ்வளவு போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, மீட்கப்பட்ட பிள்ளைகள், மக்கள் அங்கே எவனமாய் காணப்படுவார்கள் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய ராஜ்யத்திலே உபத்திரவத்தின் வழியாய் அவர்கள் அதிலே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி அங்கு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதே லூக்கா 13:29 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணுவார்களாம்? பந்தி இருப்பார்கள். அங்கு வந்து பந்தி இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 51:11. ஏசாயா 51ஆம் அதிகாரம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இங்கு எப்படிப்பட்ட மக்கள், மீட்கப்பட்ட மக்கள் எவனமாய் காணப்படுவார்கள் என்பதை அங்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். அவருடைய வாழ்க்கை மோட்சத்திலே ஆனந்த களிப்புடன் பாடி ஆண்டவரை துதிப்பார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது அந்த மோட்சத்திலே ராஜாதி ராஜாவாய் ஆண்டவர் அரசாளுகிற கர்த்தர். இதை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 13, 16 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அந்த 7 குத்துவிளக்கின் மத்தியிலே வெள்ளங்கி தரித்து பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. 17வது வசனம், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் ராஜாதி ராஜா என்பதை ஆண்டவர் மோட்சத்திலே உணர்த்தும் போது சொல்லுகிறார், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் செயல்படுகிறார். இதே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எவனமாய் அதிலே காணப்படுகிறார் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். அதை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரங்களை தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் ராஜாவாய் உட்கார்ந்திருக்க காண முடியும். ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் மோட்சத்தின் பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்வை வைக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட மோட்சமாய் இருக்கிறது? அது பரிசுத்த நகரமாய் காணப்படுகிறது. இரண்டாவது மோட்சம் என்பது மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அந்த மோட்சத்திலே ராஜாதி ராஜாவாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அரசாளுகிறவராய் காணப்படுகிறார். கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடலாம். அதே வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களும் ஆயின. அவர் சதா காலங்களிலும் எப்படி இருப்பார்? ராஜாதி ராஜாவாய் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்கிற கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயின. கம்பீர சத்தம். ராஜாவாதி ராஜாவாய் அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மோட்சத்தின் பிள்ளைகளாய் நம்முடைய கிரியைகள், நம்முடைய சுவாபங்கள் காணப்பட ஆண்டவர் ஒரு அழைப்பை அழைக்கிறார். ஏனென்றால் அங்கு எவனமாய் காணப்படும் என்றால் பரிசுத்த நகரமாய் இருக்கும். அந்த மோட்சம் எவனமாய் காணப்படும்? மீட்கப்பட்ட மக்கள் அதிலே காணப்படுவார்கள். அந்த மோட்சத்திலே ராஜாதி ராஜாவாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அரசாளுகிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்வை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிற கர்த்தர். நமக்கு நல்ல ஒரு போராட்டத்தை, இந்த உலகத்திலே நாம் நல்ல போராட்டத்தை போராடும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார். அந்த நித்தியத்தின் பிள்ளைகளாய் நம்மை வைத்திருக்கிறார். எவனமாய்
பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நம்மை அழைக்கிற கர்த்தர் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? மத்தேயு 25:34, 25ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் நமக்காக ராஜ்யத்தை ஏற்படுத்துகிற கர்த்தர். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்வை தொடர்ந்து வழிநடத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து மீட்கப்பட்ட மக்களாய் ராஜாதி ராஜா அலசாளுகிற ராஜ்யத்திலே சேர்க்க ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபைகளை தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்த பின்பு ஓய்வு நாள் பாடசாலை மற்றும் ஐக்கியங்கள், பெண்கள் ஐக்கியம் இன்று நடைபெறும் என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்கள் ஐக்கியத்தில் மாலையில் 7 மணி முதல் 8 மணி வரை. ஆகவே ஆண்கள் ஐக்கியத்தில் நீங்கள் முன்பு இருந்த வழக்கத்தின்படி நீங்கள் அதற்கு பிரயாசப்படுங்கள். ஆகவே பிள்ளைகள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி இன்று நடைபெறாது. 3வது ஓய்வு நாள் அன்று அல்லை. ஆகவே குறிப்பாக வருகிற நாட்களிலே புதன்கிழமை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்று மாலை காட்டேஜ் பிரேயர் நடைபெறாது, மாலை ஆராதனையும் நடைபெறாது. ஏனென்றால் மாரத்தானுக்கு செல்ல இருக்கிறதுனால நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் செல்ல இருக்கிறார்கள். ஆகவே போட்டிகளிலே கலந்து கொள்வது இருப்பதனால செல்ல இருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். பாடகர் குழு பயிற்சி சரியாக சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் காலை 10:30 மணிக்கு வழக்கமான நேரத்தில் நடைபெறும். ஏலபாக்கிகள் பிள்ளைகள் அனைவரும் கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஏலபாக்கிகளை கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 4வது வாரம் சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக 27ஆம் தேதி நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், ஐக்கியத்தின் பிள்ளைகள், நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இன்று மாலை ரெஜிஸ்டர் செய்த பிள்ளைகள் 3 மணிக்கு YMCA நந்தனத்திலே வைத்து நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பதாகவே நீங்கள் சென்று அதற்கான காரியங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிக்கப்பட்ட 2 பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தந்தை பேராயர் அவருடைய பிறந்த நாள் சனிக்கிழமை 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு அனைவரும் வரும்படி உங்களை அன்பு கேட்டுக்கலாம். திருச்சபையிலேருந்து செல்வதற்கு உங்களுடைய பெயர்கள், ஏன்னா வாகனம் ஆயத்தப்படுத்தணும், அதெல்லாம் இருக்குது. ஆகவே அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நோட்டீஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் வருகையை பொறுத்து தான் எல்லாத்தையும் செய்யணும். ஏன்னா அப்புறம் வாகனம் ஆயத்த பண்ணி போயிட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. சரி, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகே, தைரியமான பண்ணிடலாம். 19ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு. யாராவது எத்தனை பேர் வரீங்க? ஸோ அதற்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வருகிறீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். MTSC குறிப்பாக போதகர் படிப்புக்கான படிக்கிற ஆர்வமுள்ள பிள்ளைகள் கடந்த வாரத்திலே உங்களுக்காக ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை படிக்க ஆர்வமுள்ள பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய பெயர்களை போதகரிடத்திலே தெரிவிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த மாதம் சனிக்கிழமை அதற்கு கடைசி நாள் என்று விசுவாசிக்கிறேன். ஆகவே பிள்ளைகள், விருப்பமுள்ள பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக சில முக்கிய காரியம், நம்முடைய திருச்சபையிலே சில தேவைகள் உள்ளது. குறிப்பாக ஸ்பீக்கர் வாங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 15 ஆண்டுகள் நிறைந்த ஸ்பீக்கர். ஆகவே அதற்காக ஜெபித்து உங்களுடைய மனதிலே யாராவது ஏவினால் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது. மேலே தளத்திலே நாம் என்ன பண்ணணும், சொருவோடு பதிக்கணும். சற்று ஆலயம் ஒழுகுகிறது. ஆகவே அதற்கான காரியங்களை மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே
நீங்கள் அதற்காக வரும் நாட்களிலே உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த நாட்களிலே மூப்பர்களாக பேசும் பொழுது இந்த அறிவிப்பை கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே அதற்காக நீங்கள் ஆலோசித்து வைத்திருந்தீர்களானால், உங்களுடைய மனதிலே ஆண்டவர் ஏவி இருந்தால், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் நம்முடைய தந்தை பேராயரின் பிறந்த நாளை முன்னிட்டு 7 நாட்கள் 7 திருச்சபைகளை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். ஊழியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் இப்போதும் சுவாமி, நாங்கள் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் ராஜாதி ராஜாவாய் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைப்பை கொடுத்து எங்களுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர்,
அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. நாங்கள் பாடின பாடல்கள் மூலமாய், சிந்தித்த இருக்கிற வசனங்கள் மூலமாய் தேவநீர் எங்களோடு இடைப்பட்டீர். இப்போதும் சுவாமி ஆண்டவரே, பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை தேவநீர் அங்கீகரித்து இதனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க சுவாமி. உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போக்கடுவோம். கர்த்தர் உங்களை